இப்ப நீங்க இந்த வீட்ட கட்டி கொண்டிருக்கீங்க. இந்த இப்ப பொருளாதார சிக்கலும், அ விலைவாசிகள் வந்து கட்டிடப் பொருட்களுக்கு 70% அதிகரிச்சு காணப்படுது. இதுல நீங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்குரிய எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன? உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த கட்டடப் பொருட்களுடைய விலையேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதால சாமானிய மக்களால் இப்போ வீடு கட்டுறங்கிறது கஷ்டமான விடயமாக தான் இருக்குது. உங்களோட கல்லு இப்ப திடீரென்று விலை கூடிருக்கு. அதுக்குரிய காரணம்? பூமிக்கு 27,000 கேட்கான். ஆ, அடுக்கிற காசு ஒரு லோட்டு கல் எடுக்க 3,500 வேணும். ஆ, அதை அடிக்கி பற்ற வச்சு சுடுறோன்னு அதுக்கு 3,500 வேணும். ஆ, 7,000 கல். இப்போ சாதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் வீடு ஒன்று கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ எதுக்காக என்ன செய்கிறாங்க, அழகாக பாவிக்கக்கூடிய ஒரு வீட்டையே ஒட்டு மொத்தமாக உடைச்சி போட்டு அதில் ஒரு வீடு ஒன்று கட்ட விளைக்கிறாங்க. இலங்கையின் தலைநகரத்துல அண்மை காலத்துல சில நாட்களுக்கு முதல் மிக பெரிய அளவில் எல்லோராலையும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுதான் அட்டை போல அடம்பிடிச்சி அசைய மாட்டேன் என்று கொஞ்சம் பேர் சரியான நல்ல நல்ல வீடுகளில் இருந்தாங்க. அதிலிருந்து அந்த இடத்திலிருந்து அரசாங்கம் அவர்களது சொந்த வீடுகளுக்கு இடங்களுக்கு அனுப்பி வச்ச வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அது எல்லாராலையும் நோக்கப்படுது, பார்க்கப்படுது. இந்த வகையில இவங்களெல்லாம் சொகுசான நல்ல நல்ல வீட்டிலிருந்து நிம்மதியாக இருக்க ஏழை எளிய மக்கள் மட்டும் கண்ணீரின் கம்பலையுமாக வீடு இல்லாமலுக்கு, வளவில்லாமலுக்கு, வீடு கட்ட வசதி இல்லாமலுக்கு எத்தனையோ ஆக்கள் இருந்து அந்த காலத்தை கடத்தி கொண்டு இருந்தாங்க. இதோட சம்பந்தமான விடயத்தை தான் நாங்க இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அத்தியாவசிய பொருள் வீடுதான். அந்த வீடு மனிதனுக்கு பெரிதும் உபயோகமானத ஒன்றாக இருக்கு. இதுல இப்ப வீடு கட்டுறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அந்த வீடுகளை கட்டுறது அல்லது வீடுகளை வாங்குறது போன்ற விஷயங்கள் மிக மிக முக்கியமானதுதான். அதோட சம்பந்தமான டாபிக்கை தான் நாங்க இந்த காணொளியில பார்க்க போறோம். இப்ப ஒரு வீடு கட்டுறதுன்றது மிக பாரிய ஒரு செலவாக இருக்கு. அது வந்து இலங்கையில ஒரு வீடு கட்டுறோம்டா ஒரு சேலஞ்ச், ஒரு 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 விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது. ஏனண்டா வெளிநாடுகளை பொறுத்தவரையில நியூயார்க், ஜப்பான், லண்டன் போன்ற நாடுகளை பொறுத்தவரையில அங்க ஒரு வீடு கட்டுறதுக்கும் இலங்கையில ஒரு வீடு கட்டுறதுக்கும் மிக பெரிய அளவு பணத்தை இலங்கையில செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நியூயார்க்ல இல்லாட்டி வெளிநாடுகள்ல இருந்து வந்த மக்கள்கிட்ட கேட்கக்குள்ள அவங்க மிக பாரிய அளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இலங்கையில மிக பெரிய அளவான பணம் தேவைப்படுது என்று சொல்லுவாங்க. அதுக்கு காரணத்தை நாங்க பார்க்கக்குள்ள உண்மையிலேயே அதுக்கு இந்த பொருளாதார சிக்கல் ஒரு காரணம். அடுத்தது 70% வரி, கட்டடத்துக்கு தேவையான வரி, கட்டடப் பொருளுக்கு தேவையான வரி அதிகரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அதனால இந்த விஷயம் மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டியது. இப்ப நாங்க நெய்னாகாடு என்ற பகுதியில வந்திருக்கிறோம். இதுதான் இந்த எங்களுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து கல்லு, சீமெந்து, மணல் போன்றவைகள் எல்லாம் வீட்டுக்கு தேவை. இதுல மிக முக்கியமானது வீடு கட்டுறதுக்கு எப்படியும் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான கற்கள் தேவையா இருக்கு. இந்த கல்லு உற்பத்தி செய்கிற இடத்துல நாங்க வந்திருக்கோம். இந்த கல்லு உற்பத்தி செய்கிற இடத்த இங்க பார்க்கக்குள்ள இந்த கற்கள் முதல் ஒரு வருஷத்துக்கு முதல் போன விலையையும் இப்பையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள மிக பாரிய அளவு வித்தியாசம் காணப்படுது. நாங்க சுருக்கமா சொல்ல போனோம்னா இந்த இலங்கையில ஒரு இடத்துல 5 வருஷத்துக்கு முதல் போன ஒரு வீடு 1 கோடி ரூபாண்டா சரியாக அதே இடத்துல அதே பரிமாணத்துல 5 வருஷத்துக்கு பிறகு 5 கோடி ரூபாய்க்கு அந்த விலை போகுது. ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் இப்படியான விலை ஏற்றம் தான். ஆகவே கல்லை பொறுத்தவரையில் நாங்க பார்த்தோம்னா இந்த கல் உற்பத்தியாளரை நாங்க கல் உற்பத்தி செய்கிற ஒரு முதலீடு செஞ்சு ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கோம் செய்கிறவரை. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப அந்த கல்லை பொறுத்தவரையில உங்களோட கல் இப்ப திடீரென்று விலை கூடிருக்கு. அதுக்குரிய காரணம் என்ன? காரணம் என்ன சார்,
ஆக்கள் இல்லை கல் வெட்ட, ஆ. 2வது களி பிரச்சனை, ஆ. 3வது உமி பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கிறதால இந்த விலை உரமாய் ஏறிக்கிட்டு போகுது சார். இப்ப கல்லு உற்பத்தியில நீங்க எல்லாத்தையும் இந்த களியெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? இங்கிருந்து சார் நாங்கள் எடுக்கிற தொப்பியம் கூட அதிலிருந்து தான் களி வரும். ஆ. களி ஒரு லோட்டுக்கு முதல் போன 12,000 ஆ. ரூபா, இப்போ 25,000 27,000 கேட்கான். ஆ. உமிக்கு 27,000 கேட்கான். ஆ. அடுக்கிற காசு ஒரு லோட்டு கல் எடுக்க 3,500 ரூபா வேணும். ஆ. அதில் அடிக்கி 10 வச்சு சுடுறோம்னு அதுக்கு 3,500 ரூபா வேணும். ஆ. 7,000 ரூபா களி சார். 7,000 அப்ப மிக பாரிய அளவு ஒரு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இப்ப உங்களுக்கு இந்த கல்லுகளை நீங்க எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த விற்பனை செய்றீங்க? விற்பனை இந்த சார் வந்து கேட்குறார்களுக்கு விற்பனை செய்யலாம் சார். ரைட் ரைட். அந்த விலை குறைய உங்களுக்கு முதல் இப்ப ஒரு வருஷத்துக்கு முதல் போன லாபமும் இப்ப இருக்க லாபமும் வித்தியாசம் எப்படி இருக்கு? நஷ்டம் சார். நஷ்டம். நஷ்டம் நஷ்டத்திலேயே சொல்லி போகுது. சொல்லி போகுது சார். இப்ப இந்த சூளையில எத்தனை கல் அடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? அடுத்து கொண்ட சார் இந்த சூளையில் ஒரு 5,000 5 லோடு கல் எடுக்கலாம். ஆ. அதுவும் சரியா ஆக்கள் இருந்து பட்டினத்தான் சார் அந்த 5 லோடு கல் எடுக்கலாம். ஆ. அந்த 5 லோடு கல்லையும் சுடுறதுக்கு 27,000 ரூபா கொடுத்து உண்மையில் லோடு வாங்கணும். ஆ. அந்த 5 லோடு கல்லும் பற்ற வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1,00,000 ரூபா காசு வேணும் களி பறிக்க முதல். ஆஹா. அதை வெட்டுறதுக்கு பாரு வேணும் சார். ஒரு லோடு கல் வெட்ட 10,000 ரூபா, 3,000 கல் வெட்ட. ஆ. அதை அடுக்கி சுடுறதுக்கு பாரு சார், அதுக்கு 7,000 ரூபா வேணும் சார். இதுல உங்களுக்கு ஏதும் இயற்கையான பிரச்சனைகள் அப்படி மலைகள் அந்த வேற வேற இந்த மிருகங்கள் பிரச்சனைகள் இருக்கு அதுல? அது சில டைமில் சார் வருங்கள். ஆ. தண்ணியில் சமம் வெள்ளங்கள் சார்ந்தால் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு சார். ஆ. இல்லாட்டி இப்ப இந்த ஒரு கல் உற்பத்தி செஞ்சு எத்தனை நாளையால இப்ப நீங்க இந்த கல் எடுத்துருக்கீங்க இந்த கல்லு இப்ப நீங்க சூளைக்குள்ள வைக்க போறீங்க. இது இப்ப எத்தனை நாள் உங்களுக்கு இது தேவைப்படுது? ஒரு கல் 15 நாள் போதும் சார். இதை காய வச்சு பிறகு சூளையில போட்டு சூளையில போட்டு அடிக்கி சுடுறதுக்கு எல்லாம் 15 நாள் தேவைப்படுது. ஒரு 50 நாள் எத்தனை லோடு கல்? சரியா ஒரு மாசம் முடியும் சார். ஒரு மாசத்தாலான் உங்களுக்கு அறுவடை செய்யலாம். அறுவடை அந்த ம். கல்லு ஒரு பத்த வச்சு கல்லு கல்லு பத்த வச்சு ஏத்தலாம். ரைட். உங்களுக்கு எதுவும் அரசாங்கத்துல நிவாரணங்கள் கிடைக்குதா? இல்ல சார். ஒண்ணும் இல்ல. அதுல இப்ப நீங்க இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கீங்க. இந்த இப்ப பொருளாதார சிக்கலும் விலைவாசிகள் வந்து கட்டிடப் பொருட்களுக்கு 70% அதிகரித்து காணப்படுது. இதுல நீங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்குரிய எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன? உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? என்ன வரிக்கலாம்? மிக முக்கியமான ஒரு கேள்வியோட கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வீடு கட்டுற வேலையை நான் தொடங்கினேன். இருந்த காசை கொண்டு இந்த வீட்டை கட்டலாம்னு பார்த்தா இன்னும் கட்டிக்கிற நிலையோட உயர்த்தி கட்டுறதுக்கு இப்போ ஏலாம் இருக்கு. என்னென்னு பார்த்தா எல்லா பொருட்களுக்கும் இப்போ விலை அதிகரிச்சிருச்சு. மண் எடுத்து கொண்டா அதில் விலை கடும் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே போல் கற்கள விலைகளை பார்த்தோம்னா ஒரு கல் கிட்ட 30 ரூபா கிட்ட முடிகிற அளவுக்கு வருது. கொண்டு வந்து பறித்து இங்கே உள்ளுக்கு வளவுக்குள்ள ஏற்றுனா 30 ரூபாய்ட்டு முடியுது. அதே போல் சிமெண்ட்டும் கிட்டத்தட்ட 2,000 ரூபா 2,200 ரூபா அப்படியான விலைக்கு வந்துருச்சு. அதே போல் கம்பிகள், அதே போல் ஒரு ஆள் மேசன் கூலியை பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு லேபர் கூலியும் ஒரு கட்டுற ஆளுக்குரியது ஒரு நாளைக்கு 5,000 ரூபா 5,500 ரூபா தேவைப்படுது. அப்போ இப்படியான நிலைமைகளில் ஒரு வாரம் மேசன் வேலை செஞ்சு அவருக்கு எடுத்து 1,00,000 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டி. அப்போ இந்த நிலைமைகளை பார்க்குற போது கட்டிடங்களை வீடுகளை கட்டி முடிக்கிறவங்க இப்போ ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்குது. அதனால் சாமானிய மக்களால் இந்த வீடுகள் கட்ட முடியாமல் இருக்குது. இப்போ இதுக்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த பொருட்களை விலை அதிகரிச்சிருக்குது. இது முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அதே போல் கடந்த கால அரசியல்வாதிகளால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த கட்டட பொருட்களுடைய விலையேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால சாமானிய மக்களால் இப்போ வீடு கட்டுறங்கிறது கஷ்டமான விடயமாக தான் இருக்குது. அதே போல் இப்போ சமூகத்தில் இந்த பொருட்களை விலை அதிகரித்ததுக்கு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்ல இயலாது. பொதுமக்கள பங்கும் இதில் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் வீடு ஒன்று கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ எதுக்காக என்ன செய்கிறாங்க, அழகாக பாவிக்கக்கூடிய ஒரு வீட்டையே ஒட்டு மொத்தமாக உடைச்சி போட்டு அதில் ஒரு வீடு ஒன்று கட்ட விளைக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கட்டின வீடாதான் வயது இல்லாத ஒரு 10-15 வருடத்துக்கு உட்பட்ட வீடுகளையே திரும்ப உடைச்சிட்டு கட்டுறதுனால இன்னும் மூலப்பொருட்களுக்கான விலைகள் அதிகரிச்சுட்டு போகுது. அதே நேரம் சிலர் என்ன செய்கிறாங்க சொன்னால் தங்களுடைய குடும்ப எண்ணிக்கைக்கு தேவையான அளவை விட பெரிய வீடுகளை கட்டுறாங்க. அது 2 மாடி 3 மாடி அப்படின்னு போட்டு கட்ட தோங்குறதுனாலையும் பொருளாதார நெருக்கடி, பொருட்களுக்கான விலைகள் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ இப்படி செய்கிறதுனால அவங்களுடைய நகைகள், வளவுகள், காணிகள் எல்லாம் விற்று ஒரு வீட்டை கட்டி கடைசி அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க இல்லாமல் இருக்குது, பாலடைஞ்சு கிடக்கிற நிலைமையையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் சமூகத்தில் மூலப்பொருட்களான விலை அதிகரிக்கிற காரணமாக இருக்குது. சார் 80% வீடு கட்டுறது அவங்க அன்றாட வருமானத்தை கொண்டு அல்லது சீட்டு பிடிச்சோ அல்லது கடன் பிடிச்சோ அந்த வீடுகளை கட்டி முடிக்கிறாங்க.
ஆனால் 20% பொறுத்தவரையில் அவங்க இருந்த இருந்த இருப்பிலே இருந்து அந்த வீட்டை முடிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து இப்போ 2 வீதம் மட்டும்தான் இருந்த இடத்துல இருந்து ஃபவுண்டேஷனை போட்டு மேலே ஸ்லேப் அடித்து பெயிண்ட் அடித்து அந்த மாப்பிளை எல்லாம் டைல்ஸ் எடுத்து திறப்பு எடுக்கக்கூடிய தன்மையில் 2 அல்லது 3 வீதம் 2 அல்லது 3 வீதம் தான் அதை முடிக்கக்கூடிய மாதிரி காணப்படுது. இப்போ பாருங்க, இந்த சீமெந்தி விலை எடுத்துக்கொண்ட மாட்டாராமா, சைனாவில் சீமெந்தி வந்து 42.5 நியூட்டன் உடைய சீமெந்தி, அதே பொது செய்யப்பட்ட 50 கிலோகிராம் நிறைவுடையது. அதே SLS சீமெந்தி வந்து உண்மையிலேயே அங்கத்தைய விட இங்கே 170% அதிகரித்து காணப்படுது. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் வந்து அதை விட இங்கே 48% உண்மையிலே அதிகரித்து காணப்படுது. அதெல்லாம் உண்மையிலே வீடு கட்டுறார்கள் மிக பெரிதளவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய ஒரு மனவருத்தமான ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக பரிதாபத்துக்குரிய விஷயமாக இருக்கு. இந்த வீடு கட்டுறார்கள் எதிர்நோக்கக்கூடிய பாரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த நாம தான் எல்லாரும் நீங்கள் சொன்ன சில காரணங்களும் அதுக்கு இருக்கு. இந்த வீடை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணினீங்க, இது எப்போ முடிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சு தான் நினைப்பீங்க, எப்போ முடிக்கக்கூடியது, எவ்வளோ கோஸ்டாக உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி? இந்த வீட்டை நான் இப்போ 2 மாதத்துக்கு முதல் ஆரம்பித்தோம். ஸ்டேட் அதாவது மதிப்பீடு வந்து 1,40,00,000. இதில் 2 மாடி கட்டி முடிச்சது 1,40,00,000 தேவைப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இருந்த காசை வச்சு ஆரம்பித்து இந்த குறையில் நிற்கிது. இப்போ ஒரு 40 லட்சங்களோட வேலை முடிஞ்சிருக்குது. இருந்தாலும் அந்த தொகை காணுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. நாள் விஷம் போல விலைகள் ஏறிக்கொண்டிருக்கிறதுனால இந்த 1,40ங்கிறது 1,60 தொடும் என்ற வகையிலையும் சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த வீட்டை கட்டி முடிக்கலாம் என்று பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எப்படி நடக்குன்னு தெரியல. இறைவனும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் உங்களோட வீடு முடியணும்னு சொல்லி. அதை போல் இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஏழை எளிய மக்கள். அவங்களும் பல எதிர்காலத்தில் சிறப்பாக முடியணும், சிறப்பாக அந்த வேலைகள் நடக்கணும் என்று எதிர்பார்க்கணும். அவங்களுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்கிறோம். ஓகே, நன்றி.